வித்துறலாமா? அப்ப கேப்பமா எவ்வளவு வருதுன்னு கேப்பமா. அங்க ஒரு பழைய பட்டு புடவை கடை பார்த்தோம்ல, அங்க போய் எவ்வளவு குடுக்குறாங்கன்னு கேட்டு பாப்போமா ப்ளீஸ். பாத்து பண்ணுடி. சரிவா, வந்தா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கடையிலேயே அதிகமா குடுக்குறாங்களான்னு பாப்போம் வா. சரி வா போலாம். அண்ணா வாங்க. பழைய பட்டு புடவைலாம் வாங்குவீங்கன்னு பார்த்தேன். கிழிஞ்சி இருக்கு. ஓகே. இதுக்கு எவ்வளவு நான் கொடுப்பீங்க? நிறைய கடையில கேட்டேன், ரொம்ப கம்மியா சொன்னாங்க. இதுக்கு ஒரு எவ்வளவு நான் வரும்? செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன் மேடம். இது ஓகே மேடம், இது ஒரிஜினல் தாங்க மேடம். 7500 வரும் மேடம் உங்களுக்கு கேஷ். தக்கிட ஃபுல் ஷாப்பிங் தான். சூப்பர்ண்ணா. அட கிழிஞ்சு போன புடவைக்கு இவ்ளோ காசு தராங்களா தானே யோசிக்கிறீங்க. பல வருஷமா இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டாம பழசாயிடுச்சு, லைட்டா கிழிஞ்சிச்சுன்னு பீரோல தூங்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு கட்டு கட்டா காசு கொடுக்குற மாதிரி செம்மையான ஸ்பாட் சொல்லட்டுமா? ஸ்ட்ரெயிட்டா டி நகருக்கு போயிடுங்க. டி நகர்ல பழைய புட்டு புடவை வாங்குறதுக்கு நிறைய கடை இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அவ்வளோ காசு பக்காவா ஆன் ஸ்பாட்ல கொடுத்துருவாங்க. டி நகர் நார்த் உஸ்மான் ரோட் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த சத்குரு சில்க் சென்டர். நம்ம புடவை எடுத்துட்டு போனா அது காப்பர் ஜரியா இல்ல சில்வர் ஜரியான்னு சொல்லி இந்த மாதிரி கல்லுல உரசி பார்த்துட்டு அதோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி காசு கொடுப்பாங்க. சோ வேற என்னப்பா, இந்த மாச செலவுக்கு சம் ஐடியா கொடுத்தாச்சு. புடவையெல்லாம் எடுத்துட்டு போயிட வேண்டியதுன்னு மறக்காம யுவாஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.